மத்தேயு 12:41 யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். ஆண்டவர் யோனாவை குறித்து இங்கே பாராட்டுவதை பார்க்கிறோம். யோனா சின்ன தீர்க்கதரிசிகளில் ஒருவனாக சொல்லப்படுகிறான். அவன் சின்ன தீர்க்கதரிசி அல்ல. அந்த புஸ்தகம் சிறிய புஸ்தகம் என்கிற ஒரு அர்த்தத்தில்தான் சின்ன தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படுகிறது. மைனர் ப்ராஃபட்ஸ்ன்னு சொல்றது அந்த நபர் சிறியவர் என்பதனால் அல்ல, அந்த புஸ்தகம் சிறியது என்பதனால் மாத்திரமே. அதனால யோனாவினுடைய புஸ்தகம் அவன் எரிச்சலோடு இருப்பது போல, மனதுருக்கம் இல்லாதவனைப் போல ஒரு நிலைமையில் தான் அந்த புஸ்தகம் முடிவடைகிறது. அது உண்மைதான். ஆனால் அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு 1,20,000 பேரும் மனம் திரும்பினாங்க. ராஜாவிலிருந்து சாதாரண குடிமகன் வரை மனம் திரும்பினார்கள். யோனா பிரசங்கத்தில் பெரிய அற்புதம் எதுவும் நடக்கலை. வியாதிகள் சுகமாகலை, பிசாசு ஓடலை, வேற எதுவும் பெரிய மகிமை அவனுடைய பிரசங்கத்தில் இல்லை. நான் மோசேயுடைய ஊழியத்தோட யோனாவின் ஊழியத்தை ஒப்பிட விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 3:15-16 இவ்விதமாய் சொல்கிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். அதே போல மோசேயினுடைய ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஊழியம் ஒரு மகிமை உள்ள ஊழியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. 2 கொரிந்தியர் 3 முழுசும் மோசேயினுடைய மகிமை, மோசேயின் ஊழியத்தினுடைய மகிமையை குறித்து விளக்குகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தின் மகிமை அதை விட எப்படி சிறந்தது என்று ஒரு ஒப்பீடு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயினுடைய ஊழியம் மகிமை உள்ள ஊழியம், சந்தேகமே இல்லை. மோசேய மகிமை உள்ளவன், சந்தேகமே இல்லை. ஆனால் அவனுடைய ஊழியத்தில் ஒருத்தர் கூட மனம் திரும்பலை. அதைத்தான் நாம் 2 கொரிந்தியர் 3:15-16 படிக்கிறோம். மோசேயினுடைய ஊழியத்தில் நடந்த மாதிரி அற்புதங்கள், அதிசயங்கள், பெரிய காரியங்கள், வெளிப்பாடுகள் யாருடைய ஊழியத்திலும் நடக்கலை. எலியாவினுடைய ஊழியத்திலே நடக்கலை, யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்திலே நடக்கலை. 40 வருஷம் மன்னா, 40 வருஷம் மேக சம்பம், 40 வருஷம் அக்னி ஸ்தம்பம், 40 வருஷம் காடை, 40 வருஷம் செருப்பு தேயவில்லை, 40 வருஷம் துணிமணிகள் பழசாகவில்லை. செங்கடலை 2ஆக பிரித்தான். நியாயப்பிரமாணம் முழுவதையும் அவன் பெற்று கொடுத்தான். ஆண்டவரே கற்பலகைகளை எழுதி கொடுத்தார். முகமுகமா அவரோட பேசினான். 10 வாதைகளை எகிப்தின் மேல் கொண்டு வந்தான். இப்படி பட்டியல் இட்டு பார்த்தால் பழைய ஏற்பாட்டில், ஏன் பைபிள் முழுவதிலுமே இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த மாதிரி மோசையை தான் சொல்ல முடியும். அவ்வளவு மகிமை, அவ்வளவு அற்புதம், அவ்வளவு அடையாளம், அவ்வளவு அதிசயம், அவ்வளவு வெளிப்பாடு. ஆனால் அவனுடைய ஊழியத்தில் ஒருத்தர் கூட மனம் திரும்பலை. அதுதான் வேதம் சொல்லுகிற மிக கசப்பான உண்மை. ஆனால் யோனா முகம் பிரகாசிக்கவில்லை. யோனாக்கு அக்னி சம்பம் மாதிரியோ மேக சம்பம் மாதிரியோ எந்த அடையாளமும் இருக்கவில்லை. அதனால தான் சொன்னார், நீங்கள் அடையாளம் கேட்குறீங்களப்பா, அடையாளம் உடையவனாயிருந்த மோசே ஊழியத்தில் ஒருத்தர் கூட மனம் திரும்பலை. எந்த அடையாளமும் இல்லாத யோனா ஊழியத்தில் வெறும் வார்த்தை தான், வெறும் பிரசங்கம்தான். அவனுடைய ஊழியத்தில் ஊரே, பட்டணமே மனம் திரும்பியதே என்று சொல்கிறார். அதனால
அற்புதங்கள், அடையாளங்கள், மகிமை, வெளிப்பாடு எல்லாம் நல்லது. தீர்க்க தரிசனங்கள், பிசாசு ஓடுவது எல்லாம் நல்லது. அது எல்லாம் எதற்காக என்றால் ஜனங்கள் மனம் திரும்புவதற்காக. இதெல்லாம் எதற்காக என்றால் சுவிசேஷத்தை உறுதிப்படுத்துவதற்காக. மேகம் வந்துச்சு. நான் ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன். அந்த நாட்டில் ஒரு போதகர் ஒரு பிரசங்கியாரை பற்றி சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், அந்த பிரசங்கியார் ஊழியத்தில் ஒரு மேகம் மாதிரி தேவ பிரசன்னம் இறங்கியதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். எல்லாம் நல்லது. பனி போல சில வீடியோஸே கூட நான் பார்க்கிறேன். அது எந்த அளவுக்கு அது அதிகாரப்பூர்வமானது தெரியல. நான் வீடியோஸில் பார்த்தேன், மேகம் வருவது போல, தேவ பிரசன்னம் மேகம் போல இறங்கி வருவது போல பார்த்தேன். ஆகையினால அதெல்லாம் நல்லது, அதெல்லாம் தவறு என்று சொல்லவில்லை. அதெல்லாம் நல்லது. ஆனால் விஷயம் என்ன? ஜனங்கள் மனம் திரும்பினார்களா? வசனம் அங்கே பிரசங்கிக்கப்பட்டதா? ரெண்டே கேள்விதான். அற்புதம் நடந்ததா? அதிசயம் நடந்ததா? அது மேகம் வந்துச்சா? அது வந்துச்சா? இது வந்துச்சா? கீழே விழுந்தாங்களா? இதெல்லாம் கேள்வி கிடையாது. இப்போ இதைத்தான் ஜனங்க விரும்புகிறாங்க, இதைத்தான் பெருசாக நினைக்கிறாங்க. மனம் திரும்பினாங்களா ஜனங்க? வசனம் பிரசங்கிக்கப்பட்டதா? ரெண்டே கேள்விதான். யோனா ஊழியத்தில் எந்த மகிமையும் கிடையாது. வசனம் பிரசங்கிக்கப்பட்டது, ஜனங்க மனம் திரும்பினாங்க. அதனால தான் அவர் தன்னை மோசேயிலும் பெரியவர்னு இங்கே சொல்லாம யோனாவிலும் பெரியவர் என்று சொல்கிறார். யோனாவோடு தன்னை ஒப்பிட்டு சொல்கிறார். ஆனால் அந்த ஜிமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதாவது இந்த ஈர்ப்பு தன்மை உள்ள காரியங்கள், இந்த மாதிரி தேவ பிரசன்னம், அது மாதிரி ஆசீர்வாதம் வேற கிடையாது. நான் ஒத்துக்கொள்கிறேன். தேவ மகிமை இறங்குவது பெரிய ஆசீர்வாதம், அதெல்லாம் நானும் அதை வாஞ்சிக்கிறேன். ஆனால் எல்லாம் இருந்து மனம் திரும்புதல் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? எல்லாம் இருந்து வசனம் பிரசங்கிக்கப்படலைன்னா என்ன பிரயோஜனம்? வசனம் பிரசங்கிக்கப்படணும், ஜனங்க மனம் திரும்பணும், மற்றதெல்லாம் அதுக்கு உதவியாக இருக்கணும், உறுதிப்பாடாக இருக்கணும். அப்படி அதுனா ரொம்ப சிறப்பாக இருக்கும். யோனா ஊழியத்தில் இதெல்லாம் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதெல்லாம் இருந்து, மோசே கிட்ட இருந்ததெல்லாம் யோனா கிட்ட இருந்து ஜனங்க மனம் திரும்பாம போயிருந்தா யோனா அவனுடைய ஊழியம் ஒரு தோல்வியின் ஊழியமாய் போயிருக்கும். அதனால நம்ம ஊழியத்தை எடை போடுறதுக்கு ரெண்டு காரியம்தான். ஒன்று, அங்கே வசனம் பிரசங்கிக்கப்படுகிறதா, ரெண்டாவது ஜனங்க மனம் திரும்புகிறாங்களா. இந்த ரெண்டும் நடக்கிறதா என்பதை வைத்து தான் இந்த ஊழியம் எந்த அளவு வெற்றி உள்ள ஊழியம் என்று சொல்ல முடியும். கட்டடத்தை வைத்தோ, நிலத்தை வைத்தோ, கூட்டத்தை வைத்தோ, கருவியை வைத்தோ, வாகனத்தை வைத்தோ, பொருளாதாரத்தை வைத்தோ ஒரு ஊழியத்தை நம்ம வெற்றி உள்ள ஊழியம் வளர்ந்து விட்டது என்று சொல்வதற்கு இல்லை. இந்த ரெண்டும் தான் அளவுகோல்கள். ஆகையினால கர்த்தர் நமக்கு தெளிவை தருவாராக. வசனம் எல்லா ஊழியங்களிலும் பேசப்படுவதாக, எல்லா ஊழியங்களிலும் ஜனங்கள் மனம் திரும்புவார்களாக. ஆமென்.